Hello students, good morning. We are starting with a new chapter, that is human health and disease. This is the 7th chapter. இந்த சாப்டரில் முன்னாடி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெசனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னீசிங் ஸ்ப்ரெட் டிசீஸ் த்ரூ த ட்ராப்லெட்ஸ் ஆஃப் மியூக்கஸ் அப்படின்னு ஒரு கீழே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமேஜ் கீழே. ஸோ ஸ்னீசிங் நம்ம பண்ணும்பொழுது நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள முகத்தையும் நம்மளுடைய மூக்கையும் நம்மளுடைய வாயும் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்னீசிங் பண்ணுறதே கிடையாது. யாராவது முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்களுடைய முகத்துக்கு நேராக போய் ஸ்னீசிங் பண்ணுவோம், அப்படின்னா அவங்க பக்கத்தில் ஸ்னீசிங் பண்ணுவோம். ஸோ இது பண்ணக்கூடாது. இது ரொம்பவே ஒரு பேட் ஹேபிட் இது. ஸோ நம்ம ஸ்னீசிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய நோஸையும் நம்மளுடைய மவுத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஸ்கட்சிப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்னீசிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்னீசிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய ட்ராப்லெட்ஸ் ஆஃப் மியூக்கஸ் பார்த்திங்கன்னா அதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாக. நம்ம பாடியில் இருக்கிற ஏன்னா ஒரு பாக்டீரியாவோ இல்லை வேறு ஏதாவது மைக்ரோ வைரஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடியை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இந்த ஸ்னீசிங்கே நடக்குது. ஸோ இந்த ஸ்னீசிங் நடக்கும்போது நம்ம அதை நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா ஸ்னீசிங் பண்ணும்போது ஸ்கட்சிப் யூஸ் பண்ணி நம்மளுடைய நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் ஸ்னீசிங் பண்ணணும். இப்போ இந்த சாப்டருடைய அவுட்லைன் பார்க்கலாம். The chapter outline: the common disease in human being, maintenance of the personal and public hygiene, basic concept of immunology, immunodeficiency disease, autoimmune disease, adolescence, drugs and alcohol abuse, mental health, depression. This is the human health and disease chapter outline. The another one is the learning objectives of human health and disease lesson. The learn about various bacteria, virus, fungus and protozoans and helminth disease. Understand the life cycle of the malaria parasites. Understand the basic concept of immunology. Difference between innate immunity and acquired immunity. Difference between primary immune response and secondary immune response. Difference between active and passive immunity. This is the learning objectives are the human health and disease chapter. Human health and disease. Human health and disease na என்னன்னு பார்க்க போறோம். The World Health Organizations, அதை நம்ம ஷார்ட்டாக WHO சொல்லுவோம். இது 1 மார்க்கில் நம்மளுக்கு இதோடைய ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் எழுத சொல்லுவாங்க. WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் define health as a state of complete physical, mental and social well-being and not merely absence of disease. ஹெல்த்துன்றது நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். டிசீஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு கிடையாது. நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியல் வெல்பீயிங் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக நார்மலாக இருக்கிறது தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு எந்த டிசீஸுமே கிடையாது, ஆனால் நம்மளுக்கு எங்கேயோ அடிபட்டு இருக்குது, ஓகேங்களா. ஃபிசிக்கலாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஃபிசிக்கல் அப்படின்னா புறத்தோற்றம்னு சொல்லுவோம். நம்மளோட பாடியில் எங்கேயோ கால்லையோ கையிலையோ அடிபட்டுருக்கு. ஸோ ஒருத்தவங்க கேட்கும்போது நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாருங்கள், இப்போ ஃபிசிக்கலாகவும் நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு எந்த டிசீஸும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ மென்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நமக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம ஃபிசிக்கலாகவும் நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்மளுடைய மன ரீதியாகவும் நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு எந்த டிசீஸும் கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை நம்ம நெருங்கினவங்க இல்லை நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு கிடையாது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்றது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, we can also say health is wealth. When people are healthy, they are more efficient at work. ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற ஸ்லோகன் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்றது தான் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்கிறது. இப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது
நம்ம எவ்வளோ ஒரு வேலை கொடுத்தாலும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதை நம்ம செஞ்சு முடிப்போம். ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப கரெக்டாக, ரொம்ப சீக்கிரமாக ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியும். இதே நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில் நம்மளால் அந்த வேலையில் கரெக்டாக இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ நம்ம ஹெல்த்துன்றது ஆல்ரெடி பார்த்து தான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சோஷியல் வெல்பீயிங் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஹெல்த்துன்னு சொல்கிறோம். ஹெல்த் இன்க்ரீஸ் லாஞ்சிவிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் ரெடியூஸ் இன்ஃபேண்ட் அண்ட் அடல்ட் மொர்டாலிட்டி. ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்பேனும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து எதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது எதை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா இன்ஃபேண்ட் அப்படின்னா குழந்தைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட் பெரியவங்க, இவங்களுடைய மொர்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. மொர்டாலிட்டி அப்படின்னா இறப்பு விகிதம். அப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து இறப்பு விகிதம் வந்து குறையுது. Personal hygiene, regular exercise and balanced diet are very important to maintain good health. நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன், நம்மளுடைய சுகாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ நம்மளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது, ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. நமக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஃபேட்டு, ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக லிமிட்டாக எடுத்துக்கணும். நம்மளுடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கணும்னு இருக்கும். ஸோ அந்த கலோரிஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துக்கிறது தான் நம்ம பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ஸ். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மெயின்டைன் குட் ஹெல்த், நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். Next, common disease in human being. Disease can be defined as a disorder or malfunctions of the mind or body. இப்போ டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மைண்ட் அப்படின்னா நம்மளுடைய பாடி கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணலை, ஏதாவது வந்து குறை இருக்குது அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸார்டர் ஆர் மால் ஃபங்க்ஷன். டிஸார்டர் அப்படின்னா ஏதாவது வந்து குறைகள் இருக்கிறது, மால் ஃபங்க்ஷன்னா சரியாக வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது, இதை தான் நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இட் இன்வால்வ் மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் அண்ட் psychological disturbance which may be due to the environment factors or pathogens or genetic anomalies and lifestyle changes. நமக்கு வந்து எதை வந்து நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கும்பொழுது நமக்கு ப்ராப்ளம் வரலாம் நம்மளுடைய ஹெல்த்தில். அது மாதிரி ஜெனட்டிக் அனாமலிட்டிஸ்னால ப்ராப்ளம் வரலாம், பேத்தோஜன்ஸு, என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸு. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகும்பொழுது நம்ம ஃபிசியாலஜியாகவும் நம்மளுடைய ஃபிசியாலஜி அண்ட் மார்ஃபாலஜி, சைக்காலஜியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, disease can be broadly grouped into infections and non-infection types. டிசீஸை வந்து நம்ம வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அதில் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், ஒன்று வந்து நான் இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன, இன்ஃபெக்ஷன் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. டிசீஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் one person to another are called the infections disease or communicable disease. டிசீஸ்ன்றது ஒரு அஃபெக்டான பர்சன் கிட்டேருந்து ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு அந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதா நம்ம இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம், இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்பாங்க. Such disease causing organism are called pathogens and are transmitted through or air, water, food and physical contact and vectors. இப்போ ஷார்ட் ஆன்சரில் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதுக்காக காசு, ஏஜென்ட் என்ன, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம இந்த கீ ஆன்சர்லாம் கரெக்டாக எழுதணும். transmitted disease which are transmitted from one person to another person அப்படின்றது key answer. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும். search disease causing organism are called pathogens. எது வந்து டிசீஸை காஸ் பண்ணுதோ அதை நம்ம பேத்தோஜன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், transmitted through எது மூலயமா இது வந்து பேத்தோஜன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஏர் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகலாம், காற்று மூலயமா, அப்படின்னா வாட்டர் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஃபிசிக்கல் கான்டாக்ட், யாராவது நம்மளை வந்து டச் பண்ணும்பொழுது அது மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். இப்போ அந்த பேத்தோஜன்ஸ் அவங்களுடைய கையில் எல்லாம் இருக்கும்பொழுது அது மூலயமா நம்மளை மேலே வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம்.
ஸோ வந்து வெக்டார்ஸ் அப்படின்னா கடத்திகள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட்டு அப்படின்லாம் சம் அனிமல்ஸு. இப்போ வந்து எது மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மஸ்கிட்டோ இருக்குது அப்படின்னா மஸ்கிட்டோவில் ஒரு பேத்தோஜன்ஸ் ஏதோ ஒரு பேத்தோஜன்ஸ் இருக்குது. அந்த பேத்தோஜன்ஸ் மஸ்கிட்டோலேருந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? வெக்டார்னு சொல்கிறோம். இப்போ யார் வெக்டார் அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ தான் வெக்டார். ஏன்னா மஸ்கிட்டோ மூலியமாக தான் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதை நம்ம வெக்டார்னு சொல்கிறோம். வெக்டார் அப்படின்னா கடத்திகள். நெக்ஸ்ட்டு த டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ் மேபி வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ், பாரசிட்ஸ், ஹெல்மின்த் பாரசிட்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ டிசீஸை நம்ம எதெல்லாம் பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா வைரஸ் பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம், பாக்டீரியா, ஃபங்கஸு, புரோட்டோசோவன்ஸு, ஹெல்மின்த்திக் அப்படின்னா வார்ம்ஸு. இதெல்லாம் நம்ம இது பேத்தோஜன்னு சொல்கிறோம். ஏன்னா இது மூலயமா நம்மளை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால இதை நம்ம பேத்தோஜன்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஆர் காமன் அண்ட் எவ்ரி ஒன் சஃபர் ஃப்ரம் such disease at some time or other. இப்போது இந்த பேத்தோஜன்ஸு சொல்கிற வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கஸு, புரோட்டோசோவன்ஸு, ஹெல்மின்த்திக் இதால் வந்து அஃபெக்ட் ஆகாத பர்சனே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் எப்படியாவது வந்து எல்லாருமே வந்து இதால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பேக்டீரியல் டிசீஸ் ஆர் க்யூரபிள் பட் ஆல் வைரல் டிசீஸ் ஆர் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அதுக்கான ஆன்டிபயோட்டிக்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ண முடியும். பட் வைரஸால் வரக்கூடிய டிசீஸை நம்மளால் க்யூர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் லைக் எய்ட்ஸ் மேபி ஃபேட்டல். எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபாயகரமான ஒரு டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ஃபேட்டல் அப்படின்னாலே ரொம்ப அபாயமானது, ரொம்ப ஆபத்து அதிகமானது. ஸோ இது க்யூர் பண்ணவே முடியாது. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் நம்ம எய்ட்ஸுக்கு வந்து கொண்டு வரல. ஸோ அதுக்கான ப்ரீவெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் இது வரைக்கும் கொண்டு வரல. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்-இன்ஃபெக்ஷன் டிசீஸ். Non-infection disease are not transmitted from infected person to healthy person. Non-infection disease அப்படின்னா ஒரு பர்சன் கிட்ட, ஒரு அஃபெக்டான பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம நான்-இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம நான்-இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன் ஆர்ஜின் தே மேபி ஜெனட்டிக். இப்போ ஜெனட்டிக் மூலியமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். நான்-இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்மளுடைய ஜீன் மூலயமா நமக்கு முன்னாடி நம்மளோட அப்பாவுக்கோ இல்லை அவங்களுடைய அப்பாவுக்கோ அது மாதிரி நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் மூலயமா நம்மளுக்கு வரக்கூடியது நம்ம ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனல் ப்ராப்ளம், அதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறது. விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது டிசீஸ் வரும். ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது டிசீஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நான்-இன்ஃபெக்ஷனல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி டீஜெனரேட்டிவ் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் ஏதாவது ஒரு வந்து அழிஞ்சு போகிறது சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்ரைட்டிஸ். நம்மளுடைய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டு வலின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மூட்டுலாம் வயசாக பார்த்திங்கன்னா தேய்மானம் அடைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது. மேக்ஸிமம் வந்து இதில் ஓல்டேஜ் பீப்புள் தான் அதிகமாக ஆர்த்ரைட்டிஸால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸு, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், நம்மளோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது டீஜெனரேட் ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸு. இதுவும் பார்த்திங்கன்னா நான்-இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. நெக்ஸ்ட்டு அமாங் நான்-இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் டெத்து. நான்-இன்ஃபெக்ஷன் டிசீஸில் கேன்சர் ஒன்று. கேன்சரில் நிறையா டைப்ஸ்லாம் இருக்குது. இதில் கேன்சர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நான்-இன்ஃபெக்ஷன் டிசீஸ் தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான டிசீஸில் நான்-இன்ஃபெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. ஸோ இது ஒரு சில பேருக்கு க்யூர் பண்ண முடியும், ஒரு சில பர்சனுக்கு பார்த்திங்கன்னா க்யூர் பண்ண முடியாது. ஸோ இது எந்த இடத்துல இந்த கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்றதை பொறுத்து அதுக்கு நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிரெயினில் கேன்சர் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த இயரில் கேன்சர் இருக்கும், லங்ஸில் இருக்கும்,
ஸோ ஸ்டொமக்கில் இருக்கும், யுட்ரஸில் இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல இருக்கும்போது அதை பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஒரு சில முக்கியமான இடத்துல கேன்சர்ஸ் இருக்கும்பொழுது நம்மளுடைய பிரெயினில், பிளட்டில் இதெல்லாம் கேன்சர் செல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு டிசீஸ் அப்படின்னா நம்ம நான் இன்ஃபெக்ஷன்ஸில் கேன்சரை தான் நம்ம சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸ். நம்ம ஆல்ரெடி 1 மார்க்கில் கேட்பாங்க ஃபேட்டல் டிசீஸ். ஃபேட்டல் எய்ட்ஸுன்றது ஒரு ஃபேட்டல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப இருக்கிறதுலே ஆபத்தானது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் ஹியூமன் டிசீஸ். இது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். பாக்டீரியல் டிசீஸ் கேட்டாங்கன்னா காமனாக இதோடைய நேம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். பாக்டீரியல் டிசீஸ் டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்டீரியா டிசீஸு. வைரல் டிசீஸில் பார்த்திங்கன்னா காமன் கோல்டு, மப்ஸு, மீசல்ஸு, வைரல் ஹெப்படைட்டிஸ், டெங்கு, சிக்கன் குனியா, சிக்கன் பாக்ஸு, பாலியோமைலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைரல் டிசீஸு. Another one is the fungal disease. Candidiasis, athlete's foot இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் டிசீஸு. நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவன் டிசீஸ், மலேரியா, அமிபியேசிஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அண்ட் காலா அசார். அண்ட் ஹெல்மின்தர்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்காரிஸ், ஃபைலேரியேசிஸ். ஃபைலேரியேசிஸ் அப்படின்னா ஃபிலேரியேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காமனாக ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய டிசீஸு. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இது டிசென்ட்ரினா என்ன, பிளேக்னா என்ன, டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். காசு ஏஜென்ட்டு, அந்த இன்ஃபெக்ஷனுடைய சைட்டு, அதோடைய சிம்டம்ஸு, ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பாக்டீரியல் டிசீஸு. பாக்டீரியல் டிசீஸ் த்ரூ த நம்பர் ஆஃப் பாக்டீரியா ஸ்பீஷீஸ் இஸ் வெரி ஹை. ஒன்லி a few bacteria are associated with the human disease and are called the pathogenic bacteria. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாக்டீரியா டிசீஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நிறைய பாக்டீரியா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா பாக்டீரியாவுடைய ஸ்பீஷீஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு சில பாக்டீரியா மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். சர்ச்சஸ் பேத்தோஜன்ஸ் மேபி எமிட் டாக்ஸிக் அண்ட் அஃபெக்ட் த பாடி. பாக்டீரியா பேத்தோஜெனிக் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக் நம்மளுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணும். பாக்டீரியா ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், வாட்டர் and inhaling the droplets, aerosols, and even the sharing utensils, dresses within the infection person. Typhoid fever can be the confirmed by the Widal test. ஸோ இந்த பாக்டீரியா எது மூலயமெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா ஏர் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகலாம், வாட்டர் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகலாம். இன்ஹேலிங் த ட்ராப்லெட்ஸு. இன்ஹேலிங் த ட்ராப்லெட்ஸ் அப்படின்னா நம்ம தும்பும் பொழுது, அதாவது நம்ம ஸ்னீசிங் பண்ணும்பொழுது, காஃப் பண்ணும்பொழுது நம்மளுடைய மியூக்கஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியிலேருந்து மற்றவங்களுக்கு ட்ராப்லெட்ஸ் மூலிமா பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஏரோசல்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னாக்கா தூசிலாம் இருக்கு இல்லையா, டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம உள்ளே இழுக்கும்பொழுது நம்ம இது ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போகும். ஸோ இது மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஷேரிங் த யுட்டென்சில்ஸ் அப்படின்னா அன்ஹெல்த்தியாக இருக்காங்களே, ஸோ அஃபெக்டடான ஏதாவது டிசீஸால் அஃபெக்டடான பர்சன் இருக்காங்க, ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த யுட்டென்சில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது டிரான்ஸ்மிட் ஆகுது. ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அவங்களுடைய கிளாத், அவங்களுடைய ஸ்கட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா இது டிரான்ஸ்மிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு டைஃபாய்டு ஃபீவர் கேன் பி கன்ஃபார்ம்டு பை த வீடல் டெஸ்ட். வீடல் டெஸ்ட்னா அப்படின்னா இது வந்து 1 மார்க் கொஷின்ஸ். டைஃபாய்டு ஃபீவர் எது மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா வீடல் டெஸ்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணலாம். Common pathogenic bacteria and the bacterial disease are given in the table. Shigellosis is called the bacillary dysentery. The causative agent is Shigella species and site of infection is the intestine. The mode of transmission is the food and water contaminated by the feces, the fecal oral route. The symptom is the abdominal pain,
dehydrations, blood and mucus in the stools. ஷைஜெல்லோசிஸ் ஸ்பீஷியஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மலாக வந்து பேசிலரி டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து ஷைஜெல்லா ஸ்பீஷியஸ் அப்படின்ற ஒரு காசிவ் ஏஜென்ட் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது. இது எல்லாமே பாக்டீரியாவுடைய நேமு. ஸோ இது எந்த பிளேஸை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைனை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ், இது எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா இந்த ஷைஜெல்லா ஸ்பீஷியஸ் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து ஃபுட்டுலேயோ இல்லை வாட்டர்லேயோ கண்டாமினேட் ஆகியிருக்கும் பொழுது, அதாவது ஃபீசஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுட்டுலேயோ இல்லை வாட்டர்லேயோ கலந்துருக்கும் பொழுது அது நம்ம ஃபுட்டு மூலிமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபீக்கல் ஓரல் ரூட் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகும். இதோடைய சிம்டம்ஸ் வந்து அப்டமன் பெயின், ரொம்ப அதிகமான ஒரு வயிறு வலி இருக்கும். டீஹைட்ரேஷன்ஸ் அப்படின்னா வாட்டர் வந்து லாஸ் ஆகும் பாடியில். blood and mucus in the stool, மோஷன்ஸ் போகும்போது அதில் பிளட்டும் மியூக்கஸும் பார்த்தீங்கன்னா கலந்து ஒரு மியூக்கஸ் அப்படின்றது ஒரு கோழி பொருள்னு சொல்லுவோம், சளி மாதிரி ஒன்று. ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டு வர்றது இதோடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு பியூபோனிக் பிளாக் பிளேக்குன்னு சொல்லுவோம். பியூபோனிக் பிளேக் அப்படின்றது பிளாக் டெத்துன்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் சிலபஸில் இருந்தது. இது பியூபோனிக் பிளேக்குன்றது நமக்கு ஷார்ட் ஹேண்ட்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய காசிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்றது தான் இதோடைய காசிவ் ஏஜென்ட்டு. ஸோ இந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளோட லிம்ஃப் நோடை வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து ரேட்ஃப்ளே வெக்டாரு. அந்த ரேட்ஃப்ளே வெக்டார்ஸோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜினோப்சைலா சீப்ஸ் அப்படின்றது தான் இதோடைய நேமு. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஃபீவரு, ஹெட்டேக்கு அண்ட் ஸ்வாலன் லிம்ஃப் நோடு. அளவுக்கு அதிகமாக ஃபீவர் இருக்கிறது, ரொம்ப அதிகமான கடுமையான தலைவலி, ஸ்வாலன் லிம்ஃப் நோடு வந்து நம்மளுடைய நெக்கு, நம்மளுடைய லிங்குவல் இது மாதிரியான இடத்துலலாம் லிம்ஃப் நோடு இருக்கும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பேத்தோஜன்ஸ் ஏதாவது நம்ம பாடியில் வந்துச்சுன்னா ஸோ அந்த பேத்தோஜனை ஃபில்ட்ரு பண்ணி ஸோ அதை கில் பண்ணுறது தான் அந்த லிம்ஃப் நோடோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நிறையா பேத்தோஜன்ஸ் உள்ளே வந்ததால் லிம்ஃப் நோடு எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கும், ஸ்வாலனாக இருக்கும், வீங்கி போன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிப்தீரியாவுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து கோரணி பாக்டீரியம் டிப்தீரியே. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து லாரிங்ஸு, ஸ்கின்னு, நாசல் அண்ட் ஜெனிட்டியல் பேசேஜ். லாரிங்ஸ் அப்படின்றது நம்மளுடைய நோஸ், நம்மளுடைய நோஸ் இருக்கு இல்லையா, அதோடைய கேவிட்டி ப்ளஸ் நம்மளுடைய ஓரல் கேவிட்டி. ஸோ இது எல்லாமே சேர இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஃபனல் ஷேப்பில் நம்ம லாரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இங்கே 11th டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன்ஸில் இது பார்த்துருப்பீங்க. த நாசல் அண்ட் த ஜெனிட்டல் பேசேஜ் மூலியமாக பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதில் வந்து இன்ஃபெக்டடான ஒரு இடம் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். நம்மளுடைய லாரிங்ஸு, ஸ்கின்னு, நாசல் அண்ட் ஜெனிட்டல் பேசேஜ் வந்து இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எது மூலயமா அது டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது ஸ்னீசிங் பண்ணும்போதோ அப்படிலாம் காஃப் பண்ணும்போதோ அது வந்து இன்ஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் வந்து ஃபீவரு, சோர் த்ரோட்டு, ஃபீவர் வந்து பாடியில் டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்னஸ்ஸு, அந்த டிஃபிகல்ட்டி இந்த ப்ரீத்திங், நம்மளுடைய தொண்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா காயம் இருக்கிறது, ரொம்ப கரகரப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீத்திங் பண்ணுறதையே சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது. ஸோ இது எல்லாமே வந்து டிப்தீரியாவுடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு காலராவுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து விப்ரியோ காலரி அப்படின்றது இதோடைய காசிவ் ஏஜென்ட்டு. இது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. இது எல்லாமே பாக்டீரியாவுடைய ஸ்பீஷியஸு. நெக்ஸ்ட்டு சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இது எந்த பிளேஸை போய்ட்டு அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டெஸ்டைனை போய்ட்டு அஃபெக்ட் பண்ணும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து கண்டாமினேட்டான ஃபுட்டு அண்ட் வாட்டர், ஃபீக்கல் ஓரல் ரூட்டு, இது மூலயமா பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்து சிவியர் டயேரியா அண்ட் டீஹைட்ரேஷன்ஸ். அளவுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது இது லூஸ் மோஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறது. டீஹைட்ரேஷன் அப்படின்னா பாடியில் பார்த்திங்கன்னா வாட்டர் லாஸ் ஆகும்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா காசிவ் ஏஜென்ட் எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும்னா ஃபுட்டு மூலியமாகவோ இல்லை வாட்டர் மூலியமாகவோ தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஓப்பன் பிளேஸில் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஃபுட்டு நம்ம எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. அது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும். ஸோ அது ஓப்பன் பண்ணி ஏதாவது சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது மேக்ஸிமம் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஹாட் வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ரெய்னி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீக்கல் மேட்ரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இது மூலயமா தான் நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம பார்த்துருப்போம் இந்த ரெய்னி சீசன்ஸில் மட்டும்தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ கிளைமேட்டிக் சேஞ்ச் மட்டும் அதுக்கு காரணம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய வந்து மைக்ரோஆர்கனிசம் பேத்தோஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் வாட்டர் மூலயமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹெட்டானஸ் ஆர் லாக்ஜா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டிசீஸு. இதுவும் பாக்டீரியாவில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் இதில் இதோடைய காசிவ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரிடியம் ஹெட்டானின்றது தான் இதோடைய காசிவ் ஏஜென்ட்டு. ஸ்பாசம் ஆஃப் த மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ரூ த வூண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இது வந்து எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா காயத்தின் மூலமாக பரவக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி ஆஃப் ஜா மசில்ஸ் ஜாவுடைய மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைப்பாக இருக்கிறது. இன்க்ரீஸ் த ஹார்ட் பீட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பாசம் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த ஜா அண்ட் ஃபேஸ் நம்மளுடைய ஃபேஸ் அந்த ஜாவில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இதான் வந்து அதோடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட் வந்து டைஃபாய்டு ஃபீவரு இதுக்கு அனதர் நேம் இருக்குது என்ட்ரிட்டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து சால்மோனெல்லா டிஃபி அப்படின்றது தான் இதோடைய காசிவ் ஏஜென்ட்டு. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரைன் இது வந்து இண்டஸ்ட்ரைனை தான் போய்ட்டு அஃபெக்ட் பண்ணும். எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டான ஃபுட்டு அண்ட் வாட்டர் அதாவது சால்மோனெல்லா டிஃபி வந்து ஃபுட்டுலேயோ இல்லை வாட்டர்லேயோ மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது அது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும். இதோட சிம்டம்ஸ் வந்து ஹெட்டேக்கு அப்டமன் பெயின் நெக்ஸ்ட் வந்து அப்டமன் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ஃபீவர் அண்ட் டயரியா இது எல்லாமே இதோடைய சிம்டம்ஸு. நம்மளுடைய ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சௌரியமாக இருக்காது. ரொம்ப எப்படி கல் மாதிரி இருக்கிறது டயரியா போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது ஃபீவர் வந்து கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். ஹெட்டேக் இருக்கும். இது எல்லாமே வந்து டைஃபாய்டோடைய சிம்டம்ஸு. நெக்ஸ்ட்டு நிமோனியாவுடைய காசிவ் ஏஜென்ட் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே இதான் வந்து இதோடைய காசிவ் ஏஜென்ட்டு. இது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து லங்ஸ் எந்த பிளேஸை போய்ட்டு இதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸு. ஸோ ட்ராப்லெட் மூலயமா தான் ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இதோடைய சிம்டம்ஸ் வந்து ஃபீவரு காஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து காஃப் பண்ணும்போது அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த சால்மோனெல்லா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா அடுத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பெயின்ஃபுல் ப்ரீத்திங் அவங்க ப்ரீத்திங் பண்ணும்பொழுது சுவாசிக்கும் பொழுது ரொம்பவே வந்து வலியோடு கூடிய ஒரு சுவாசம் இருக்கும் அவங்கள்ட்ட. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஸ்பியூட்டம் அவங்களுடைய சளி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் வெளியில் வரும். நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸு இதோடைய காசிவ் ஏஜென்ட் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸை தான் இது போய்ட்டு அஃபெக்ட் பண்ணும். இது எது மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும். இதோடைய சிம்டம்ஸ் வந்து திக்காக இருக்கக்கூடிய மியூகோஃபியூலரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாசல் டிஸ்சார்ஜ் அதாவது நம்ம நாசல் டிஸ்சார்ஜ்லேருந்து வரக்கூடிய அந்த சளின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஒரு ரொம்ப பியூரலண்ட்டாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஒரு சளி வந்து அதில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய சளி வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நாசலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோடைய சிம்டம்ஸு நம்ம காசிவ் ஏஜென்ட் இது எல்லாம் பார்த்துருக்கோம். நமக்கு பப்ளிக் கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து ஷார்ட் ஆன்சரில் நிறையா வரும். ஸோ எந்த பாக்டீரியா இது டிசீஸ் வேணால் கேட்கலாம். சப்போஸ் 5 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். இது மேக்ஸிமம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த
ஸ்பீஷியஸ் பாக்டீரியெல்லாம் வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது, எதெல்லாம் ட்ராப்லெட்ஸ் மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, ட்ராப்லெட்ஸ் மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய பாக்டீரியா, டிசீஸ் அண்ட் காசிவ் ஏஜென்ட், அதோட சிம்டம்ஸ் எழுத சொல்லலாம். ஸோ வந்து ட்ராப்லெட் மூலயமா எது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பாருங்கள், எது வந்து இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணுது, எது லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படிலாம் பார்க்கலாம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்பீஷியஸில் இருக்கிறது வேறு வேறு சைட்டை போயிட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக எடுத்து நீங்கள் பிரித்து எழுதி படிக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வைரல் டிசீஸ். Viral disease. Virus are the smallest intracellular obligate parasites which multiply within the living cells. Outside the living cells, they cannot carry out the characteristic of their living organism. Viruses invade the living cells, forcing the cells to create new viruses. The new viruses break out the cells, killing it, and invade the other cells in the body, causing disease in a human being. Rhinovirus cause one of the most infections in human ailment called the common cold. Viral diseaseல பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லிவிங் செல்ஸுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் இதை மல்டிப்ளை ஆக முடியும். அவுட் சைடில் இருக்கும் பொழுது இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்துடைய கேரக்டர் எதுவுமே இருக்காது. வைரஸ் வந்து லிவிங் செல்ஸுக்குள்ளே இன்வால்வ் ஆனதும் அது லிவிங் செல்ஸாக அதுக்கான கேரக்டரை அது எடுத்துக்குது. லிவிங் செல்ஸுக்குள்ளே என்ட்ரானதும் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நியூ வைரஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு ஹியூமனுக்குள்ளே இந்த வைரஸ் வந்து என்ட்ரி ஆனதும் இப்போ ஹியூமன் பாடிக்குள்ளே போயிட்டு ஏன்னா பர்டிகுலர் ஆர்கனுக்குள்ளே என்ட்ராயிட்டு இல்லை பாடி செல்ஸுக்குள்ளே என்ட்ராயிட்டு அந்த பாடி செல்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறைய நியூ வைரஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நியூ வைரஸுடைய ப்ரோஜனி நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த வைரஸுடைய ப்ரோஜனி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபுல்லாக வெளியில் வந்து வருது. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அதர் செல்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணுது. ஸோ இப்போ காசிங் த டிசீஸ். இப்போ இது அந்த ஃபுல்லாக செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நிறையா வந்து அதுக்கான வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து வைரஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹியூமன் பாடி வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் நம்ம டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வைரஸ் டிசீஸில் ரொம்ப காமனாக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரைனோ வைரஸ்ன்னு தான் சொல்லுவோம். மோஸ்ட்டாக வந்து இன்ஃபெக்டட் இன் ஹியூமன் எலிமெண்ட் கால்ட் த காமன் கோல்டு. காமன் கோல்டுன்றது வைரஸால் வரக்கூடிய டிசீஸு. காமன் கோல்டுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் நம்ம வைரல் டிசீஸ் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கும்பொழுது அதில் பார்க்கலாம். வைரஸோடைய டிசீஸு. வைரல் டிசீஸ் ஆர் ஜெனரலி grouped into 4 types on the basis of the symptoms produced in the body organs. நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சிம்டம்ஸை பொறுத்து வைரஸுடைய டிசீஸை 4 டைப்ஸாக வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நியூமோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னா சுவாச நோய் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸு. இது பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்டட் பை த இன்ஃப்ளூயன்ஸா அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து டெர்மோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. ஸ்கின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸ்கின் அண்ட் சப்கியூட்டனியஸ் டிஷ்யூ அஃபெக்டட் பை த சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசல்ஸ். மீசல்ஸ்லாம் சொல்லணும். மீசல்ஸ்னால் என்னென்னா அம்மைன்னு சொல்கிறோம். அம்மையோடைய ஒரு வெரைட்டி. சிக்கன் பாக்ஸும் அம்மை தான். ஸோ இது வர்றதுனால நம்மளோட ஸ்கின்னை பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணும். ஸோ ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடிய வைரஸ் டிசீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெர்மோட்ரோபிக் வைரல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விஸ்ரோட்ரோபிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. விஸ்ரோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டு விசரல் ஆர்கன்ஸு இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய உள்ளுறுப்புன்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறது தான் விசரல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். நம்மளுடைய பிளட்டு விசரல் ஆர்கன்ஸ் அஃபெக்டட் பை த
எல்லோ ஃபீவர் அண்ட் டெங்கு ஃபீவர். எல்லோ ஃபீவர் மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவோம், டெங்கு ஃபீவர்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே எந்த டிசீஸால் வருது அப்படின்னா வைரஸு. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரல் டிசீஸ் பேர் வந்து விஸ்ரோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நியூரோட்ரோபிக் வைரல் டிசீஸ். நியூரோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டட் பை த ரேபிஸ் அண்ட் போலியோ. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் எல்லாமே நியூரோட்ரோபிக் வைரல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ரேபிஸ் அண்ட் போலியோன்றது டைரெக்டாக இந்த வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரல் டிசீஸோடைய நேம் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன நியூரோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்றது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா டெர்மோட்ரோபிக் டிசீஸு. பிளட் அண்ட் விசரல் ஆர்கன்ஸு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா விஸ்ரோட்ரோபிக் டிசீஸ்ன்றது. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நியூரோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்றது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் இருக்கும். சப்போஸ் வந்து ஷார்ட் ஆன்சரில் பாடி ஆர்கன்ஸு அது ப்ரொடியூஸ் பண்ணுற சிம்டம்ஸை பொறுத்து வைரல் டிசீஸுடைய நேம் கேட்கலாம், அதோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம். அதோடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ அது நேம் வந்து வித் எக்ஸாம்பிளோட ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாமுக்கு.